வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 1.3 4வது சம். விகிதமுறு எண்களுக்கான பங்கீட்டு பண்பு a பெருக்கல் b + c = a × b + a × c என்ற பண்பை எதுக்கு சரி பார்க்கணும்? a = -1/2, b = 2/3, c = -5/6 ஆகிய எண்களுக்கு சரி பார்க்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பங்கீட்டு பண்பு எழுதிக்கிறோம். கொடுத்துருக்க பங்கீட்டு பண்பை கீழே எழுதிக்கிறோம். என்ன இருக்கு? a × b + c, a × b + c = a × b + a × c + a × c. சரியா? ஸோ கொடுத்துருக்க பண்பை எழுதியாச்சு. நம்ம என்ன நிரூபிக்கணும்னா, அதாவது ஈக்குவலுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு கிடைக்கிற ஆன்சரும் ரைட் சைடு கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக வருதுன்னு சொல்லணும். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கிடைக்கிற ஆன்சரும் ரைட் சைடு கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குன்னு சமமாக இருக்குன்னு சொல்லணும். சரியா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a = -1/2 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 2/3 கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ -5/6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவும் பங்கீட்டு பண்போட ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணிடலாமா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? -1/2. அடுத்த என்ன இருக்குது? பெருக்கல் இருக்குது. பெருக்கல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ b + c இருக்கு. ஸோ பிக்கு பதிலாக 2/3 ப்ளஸ் சி என்ன இருக்குது? சிக்கு பதிலாக -5/6. ஸோ ஒரு சைடு எழுதியாச்சா? ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே என்ன இருக்குது? a × b இருக்குது. ஏங்கிறது -1/2 பெருக்கல் பிங்கிறது 2/3 எழுதியாச்சா? ப்ளஸ் இங்கே உள்ள ப்ளஸ். அடுத்த நாளுக்கு a × c, ஏங்கிறது -1/2 பெருக்கல் சிங்கிறது என்னது? -5/6 -5/6 எழுதியாச்சா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும். சரியா? ஸோ இந்த -1/2 அப்படியே கீழே வச்சுக்கிறேன். ஸோ பெருக்கல் இருக்குது, ப்ராக்கெட்டை போட்டாச்சு. ஸோ இந்த 2/3 அப்படியே எழுதிட்டேன். வெளியே ப்ளஸ் இருக்குது, உள்ளே மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும் என்ன ஆகும்? மைனஸ்னு கிடைக்கும். ப்ளஸ் × மைனஸ் -5/6 கிடச்சிரும். சரியா? ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்கு? நடுவில் பெருக்கல் தான் இருக்குது. பெருக்கல் இருந்தால் மேலேயும் கீழேயும் அடிச்சுக்கலாமா? இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். சரியா? அப்போ மேலே என்ன இருக்கும்? -1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ பெருக்குனா -1, கீழே 1 இருக்குது, 3 இருக்குது. 1 3 பெருக்குனா 3. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே மேலே கீழே ஏதாச்சும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. இங்கே 5 இருக்குது, கீழே 2 6 தான் இருக்குது, அடிக்க முடியாது. நேரடியாக பெருக்கிடுவோம். இப்போ -1ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன வரும்? -5ஐயும் பெருக்குனா -1ஐயும் -5ஐயும் பெருக்குனா +5. கீழே 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12. சரியா? ஸோ ரெண்டு சைடும் ஒரு ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் போகலாமா? -1/2 அப்படியே எழுதிக்கிறோம். நடுவில் என்ன இருக்குது? பெருக்கல் தான் இருக்குது. பெருக்கலை போட்டேன். இப்போ இது ரெண்டு பண்ணணும், ரெண்டையும் கழிக்கணும். சரியா? ரெண்டையும் கழிக்கணும். ஸோ 3க்கும் 6க்கும் மீச்சியமாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? மீச்சியமாக 6 தான் கிடைக்கும். சரியா? 3க்கும் 6க்கும் மீச்சியமாக எடுத்தால் 6 தான் கிடைக்கும். ஸோ இங்கே 6 இருக்குது ஆல்ரெடி. அப்போ இங்கே 6 கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? 3 2ஆல் பெருக்குனா 6ன்னு மாறிடும். ஸோ 2/3 மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம், கீழேயும் 2ஆல் பெருக்கிறோம், -5/6. சரியா? ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 3க்கும் 12க்கும் மீச்சியமாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? 12 தான் மீச்சியமாக கிடைக்கும். சரியா? ஆல்ரெடி இங்கே 12 தான் இருக்குது. இங்கேயும் 12 வரணும். என்ன பண்ணணும்? 3 கூட 4 பெருக்கணும். ஸோ அப்போ -1/3 கூட மேலேயும் 4 பெருக்கிறோம், கீழேயும் 4 பெருக்கிறோம், +5/12 எழுதியாச்சா? இப்போ திரும்ப இந்த -1/2 அப்படியே வச்சுக்கிடுவோம். சரியா? ஸோ 2 × 2 4 3 × 2 6 -5/6 ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் டைம் -4/12 +5/12. சரியா? ஸோ இங்கே கீழே ரெண்டுமே அடிமான ஒரே நம்பர் தானே இருக்குது. அப்போ நேரடியாக மேலே தான் கழிக்கவோ கூட்டவோ செய்யலாம். சரியா? இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. அப்போ 4லேருந்து
-5 கழிக்கணும். ஸோ 4லேருந்து -5 கழிச்சிருவோமா? ஸோ -1/2 4லேருந்து 5 கழிச்சா -1. கீழே என்ன இருக்குது? ரெண்டுமே 6 தான் போட்டாச்சா. ஈக்குவல் இங்கே -4 + 5 -4லேருந்து +5 கழிச்சு என்ன இருக்கும்? 1 தான் கிடைக்கும். இப்போ 1/12 கிடச்சிருக்கு. சரியா? இங்கேயும் -1/2 இருக்குது பெருக்கல் இங்கேயும் -1/6 இருக்குது. இப்போ -1ஐயும் -1ஐயும் பெருக்கினா 1, 6ஐயும் 2ஐயும் பெருக்கினா 12 ஈக்குவல் டு இங்கே 1/12. சரியா? அப்போ ரெண்டு சைடும் 1/12 1/12 கிடச்சிருச்சு. அப்போ என்ன எழுதிடணும்? கடைசியாக பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சுல்ல. ஸோ A = -1/2, B = 2/3, C = -5/6 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது.